அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவபெருமானின் தீவிர பக்தரான நந்திகேஸ்வரன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கும் கருவறையில் உள்ள எம்பெருமானை வழிபட நந்திகேஸ்வரர் அவர்களிடம் நீங்கள் ஒப்புதல் வாங்க வேண்டும். பொதுவாக நந்து என்ற வார்த்தைக்கு ஆனந்தம் என்பது பொருள். நந்தி என்ற வார்த்தைக்கு ஈசனை குறிக்கும் சொல்லாகும். நந்திய பெருமானுக்கும் அவருக்கு இடையில் இருக்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவருக்கும் குறுக்கே யாரும் போகக்கூடாது என்பது வரலாறு. இதற்கு முழுமையான காரணம் என்னவென்றால், ஆழகால விஷத்தை சிவபெருமான் அவர்கள் உண்டதால் மிக பெரிய வெப்பநிலையை அடைந்தார். அதனால்தான் அவரை குளிர்விக்கும் முயற்சியில் நந்தி பெருமான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது ஐதீகமாக பார்க்கப்படுது. இதனால் ஈஸ்வரன் அவர்கள் குளிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தான் மக்கள் அனைவரும் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் யாரும் செல்ல வேண்டாம் என கூறப்படுகிறது. இதனால் நீங்கள் எரியும் இன்னல்களை சந்திப்பீர்கள். நந்திகேஸ்வரன் அவர்கள் அனுமதி பெற்று நீங்கள் சிவபெருமானை செல்ல வேண்டும். மாறாக அனுமதியின்றி நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்வதால் அந்த சிவபெருமானின் முழு அனுமதியை நீங்கள் பெற முடியாது என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் அவர்களின் காலடியில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அடங்கி ஒடுங்கி விடுவதாக கூறப்படுகிறது. இப்படி இருக்க நந்தீஸ்வரர் அவர்களிடம் நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் சிவன் கோயிலுக்கு செல்வதற்கு முன் நந்தீஸ்வரர் காதில் போட்டு வைத்தால் சிவபெருமானின் காதில் போட்டு வைத்ததற்கு சமமாகும். அதாவது பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசல்கள் அதிகமாக இருக்கும். கோவில்களில் உள்ளே நம்மால் செல்ல முடியாது. ஆதலால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் நேராக நந்தி பெருமான் காதில் சென்று உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அது நேரடியாக சிவபெருமானிடம் சொன்னதற்கு சமமாகும். மேலும் இந்த நிலையிலிருந்து சிவபெருமானை தரிசித்துவிட்டு வரலாம். நீங்கள் அகில உலகத்தையும் காக்கும் சிவனையும் நந்திய பெருமானையும் ஒன்றாக பிரார்த்தனை செய்தால் 1000 அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமமாகும். இந்த அஸ்வமேத யாகம் என்பது ஒருவர் செய்தால் நாம் யமனின் பிடியில் இருந்தாலும் அந்த சிவபெருமான் அவர்கள் நம்மை காத்து யமனை விரட்டியடிப்பார் என்பது ஐதீகம். மேலும் இவர்களை வணங்குவதன் மூலம் கல்வியில் நல்ல அறிவு பெற்று மற்றும் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்கள் பெற்று மேலும் மரண வேதனை மற்றும் கடன் வறுமை நோய் போன்றவற்றை விரைவில் விளக்கும். இந்த துன்பங்களை சிவபெருமான் அவர்கள் விரட்டியடிப்பார். மேலும் புனிதமான நாட்களில் இவர்களை வழிபடுவதன் மூலம் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் மற்றும் சபல எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து நாம் நல்ல மனிதராக கற்று முன்னேற முடியும். மேலும் சிவபெருமானை குருவாக கொண்ட நந்திகேஸ்வரர் நீங்கள் காயத்ரி மந்திரம் கூறி நந்தி பெருமான் அவர்களின் அருளை பெற மக்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சிவபெருமானின் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கமானது கருங்கல்லால் செய்யப்பட்டது. லிங்கம் என்ற வார்த்தைக்கு ஆதி சிவனாகிய பரம்பொருளுக்கான வார்த்தையாகும். மேலும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை காட்டும் அடையாளம் என்று வைத்துக் கொள்ளலாம். மேலும் சில மக்கள் அறியாமையால் கல்லை கடவுள் என்று கும்பிடுகிறீர்களே என்று அவர்கள் கேலி பேசுவார்கள். அவை நாம் நினைக்கின்ற மாதிரி வெறும் கல்லாலான கல் அல்ல. 48 நாட்கள் கும்பாபிஷேக பூஜை செய்து மந்திரபூர்வமாக பூஜை செய்து வைக்கப்பட்ட கல்லிலான லிங்கமே ஆகும். இந்த லிங்கமே சிவலிங்கம் என்ற பொறுப்பை ஏற்கிறது. எப்படி ஒரு சாதாரண காகிதத்தால் நம் அரசு கரன்சி நோட்டாக மாற்றி தருகிறதோ அதுபோல நாம் சிவபக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவனடியார்களும் சிவ பூஜை செய்து அந்த சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வைத்து வழிபடுகிறார்கள். ஒரு தாளை பணமாக்க முடிகிறதோ அதுபோல இந்த உலகத்திலால் ஆன ஒரு கல்லை நாம் லிங்கமாக மாற்ற முடியாதா? நாம் சிவபக்தர்களால் நாம் அவரை உருவாக்கவில்லை, நம்மை தான் நாம் அந்த சிவபெருமான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆதலால் நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சிவபெருமானை வழிபட்டாலே நீங்கள் அகில உலகத்தில் இருக்கும் அனைத்து கடவுள்களையும் வணங்கியதற்கு சமமாகும். வாழ்க்கையில் அனைவராலும் கெட்டவர் உண்டு, ஆனால் சிவபெருமானால் கெட்டவர் எங்கும் இல்லை. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.